ராணிப்பேட்டையில் சினிமா பட பாணியில் கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட பெண் தலைமையிலான கும்பலை கைது செய்து பணத்தை மீட்டுத் தரக் கோரி புகார் அளிக்க 30க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 13ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் புகார் அளிப்பதற்காக குவிந்தனர். அவர்களிடம் எமது செய்தியாளர் விசாரிக்க தொடங்கிய போதுதான் தெரிய வந்தது சினிமா பாணியில் அரங்கேறியிருக்கும் தங்க மோசடி குறித்து. தாங்கள் அனைவரும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தங்களை ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தங்கள் அடுத்த காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவர் தங்க நாணயத்தை கிராமிற்கு ரூபாய் 1000 விலை குறைவாக கொடுப்பதாகவும் தங்க முதலீடு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் ஆசி வார்த்தை கூறி ஏமாற்றியதாக வேதனையுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில், முதலில் தாங்கள் கட்டிய சிறிய தொகைக்கு ஏற்ப தங்க நாணயங்களை வழங்கியதாகவும் இதனால் சசிகலா கூறியதை உண்மை என நம்பிய அனைவரும் தங்களது மொத்த சேமிப்பு மட்டுமின்றி பலரிடம் கடன்களை வாங்கியும் அவர் கூறிய நிறுவனத்திடம் முதலீடு செய்ததாகவும் கூறுகின்றனர். மேலும் சசிகலா தொடர்ந்து வற்புறுத்தியதால் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த திட்டத்தை பற்றி கூறி ஏஜென்ட் போல செயல்பட்டு அவர்களையும் முதலீடு செய்ய வைத்ததாகவும் வேதனையோடு கூறினர். ஆனால் சசிகலா கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை வழங்காமல் ஏமாற்றி வருவதாக அவர்கள் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில், சசிகலாவின் வீட்டிற்கு சென்று தங்களுக்கு சேர வேண்டிய தங்கத்தை பற்றியும் முதலீடு செய்த பணம் குறித்தும் கேட்டபோது சசிகலா அதற்கு உரிய பதில் கூறாமல் முதலில் நாட்களை கடத்தியும் தொடர்ந்து கேட்பவர்களை மிரட்டும் தொனியில் பேசியதாகவும் தெரிவித்தனர். இதனால் தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கண்ணீர் மல்க கூறுகையில், இவர்கள் கூறியதை நம்பி 1 கிராம் 4500 வீதம் 100 நாணயங்களுக்காக முதலில் பணம் செலுத்தியதாகவும் அந்த பணத்திற்கு 10 நாணயங்களை மட்டுமே கொடுத்ததாகவும் மேலும் 100 நாணயங்களுக்கு பணத்தை கட்டினால் மட்டுமே தங்க நாணயங்கள் கிடைக்கும் என கூறியதால் தனது மகளின் நகையை வைத்து சுமார் 22 லட்சம் ரூபாய் வரை இந்த திட்டத்தில் முதலீடு செய்ததாகவும் ஆனால் சசிகலா கூறியது போல தங்க நாணயத்தை தராமல் ஏமாற்றி மிரட்டி வருவதால் தற்போது தனது மகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளதாக கண்ணீர் விட்டு அழுதபடியே கூறினார். நானும் என்கிட்ட 4500 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிராம் வாங்கினாங்க. 4 லட்சம் ரூபாய் கட்டினா 100 காயின் சொல்லிட்டு அதில் உங்களுக்கு 10 காயின் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க குடுக்குறதுக்கு ஒரு 10 காயின் கொடுப்பாங்க. 10 காயின் கொடுத்துட்டு மிச்சம் 90 காயின் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் கட்டினா தான் அது ரிலீஸ் ஆகும். அப்படி சொல்லி தான் இப்போ 22 லட்சம் ரூபாய் நானும் கட்டியிருக்கேன் கம்பெனியில் வாங்கி. இனி வரைக்கும் அவங்க அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. நாங்கள் வீட்டான போய் கேட்டாலும் வீட்டான வந்தீங்கன்னாக்கா ஆளை வச்சு மிரட்டி சாவடிச்சிடுவோம், வராதிங்க, நீங்கள் போலீஸ் எடுத்து போய் கம்பெனிக்கு தவிர யாரும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. நாங்களும் இப்போ ஒரு 6 மாதமாக கேஸ் கொடுத்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கான பலனுமே எதுவுமே கிடையாது. இதனால் எங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை இதுவழிச்சு நான் இப்போ வீட்டுக்கு செஞ்சேன். மேலும் பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் தெரிவிக்கையில், தனது தோழி மூலம் இந்த முதலீடு திட்டம் குறித்து தனக்கு தெரிய வந்ததாகவும் அவர் கூறியதை நம்பி பணம் செலுத்தியதாகவும் பின்னர் தனது தோழி இதிலிருந்து சென்றுவிட்ட நிலையில் எப்படியாவது கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு சென்று தங்கத்தை கேட்டுள்ளார். ஆனால் அந்த நிறுவனத்தினர் 100 பேரை சேர்த்துவிட்டால் தான் தங்கம் கிடைக்கும் என கூறியுள்ளனர். இதனால் தனக்கு தெரிந்த பல நபர்களை இந்த திட்டத்தில் சேர்த்து விட்டதாகவும் ஆனால் தற்போது வரை கொடுத்த பணத்தை திருப்பி தராமல் அவர்கள் ஏமாற்றி வருவதாகவும் கூறினார். சசிகலா மீது ராணிப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புகார் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவிற்கு மாற்றம் செய்யப்பட்டும் தற்போது வரை சசிகலா மீதோ அல்லது இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். இந்த நிலையில் தற்போது தன்னை நம்பி பணத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் தங்களது பணத்தை திரும்ப கேட்டு வரும் நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் கண்ணீர் வல்க வேதனை தெரிவித்தார். 1 கிராம் 4500 ரூபான்னு சொல்லிட்டு 100 பேரை சேர்க்க சொன்னாங்க. அந்த மாதிரி 100 பேரை சேர்த்துட்டு ஒரு 5 நாள் கழித்து 50 பேருக்கான காயின் 1 கிராம் அப்படின்ட்டு 50 கிராம் என்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த 1 மணி நேரத்திலேயே என்கிட்ட 100 கிராம் காயின் கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கின்னு போவாங்க. இது மாதிரியே சேர்த்து சொந்தக்காரர்கிட்ட கூட வேலை செய்கிறவங்கிட்ட எல்லாம் சேர்த்து
1,52,00,000 நான் கட்டிட்டேன். அதை கேட்க போன உடனே சசிகலான்றவங்க உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு தர முடியாது, நீ இதுக்கு மேலேயும் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாதான் என்னால் தர முடியும், இல்லைனா ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது, எங்கே போய் என்ன பண்ணுறியோ போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணோம், நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே கொடுத்து திருப்பி ராணிப்பேட்டை ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு நாள் கூட்டுன்னு போய் இதை பற்றி விசாரிச்சுட்டு என்னம்மா இவங்க பணத்தை நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் இவங்க பணத்தை எடுத்து நான் வட்டிக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேயும் எந்த வித ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்கவே இல்லை. இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு மாற்றினாங்க. மறுபடியும் மாற்றியும் அங்கேயும் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. திங்கட்கிழமை போயிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியரோட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அங்கேயும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியும், நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தெல்லாம் நாங்கள் எப்படி மீட் எடுக்கிறது, எல்லா ஜனங்களும் எங்கள் வீட்டாண்ட வராங்க. நான் 2 குழந்தைய வச்சுக்கின்னு இதுக்கப்புறம் சாவறதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. இதேபோல பாதிக்கப்பட்ட அம்மூர் அடுத்து சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த துணி வியாபாரியான தமிழரசன் தெரிவிக்கையில், மாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சசிகலா என்பவர் தன்னை அணுகி மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு தங்க நாணயம் தருவதாக கூறியதாகவும், சிறிது சிறிதாக தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சிறிய அளவிலான நாணயம் கொடுத்து வந்ததாகவும், பிறகு அதிக முதலீடு செய்ய தன்னை வற்புறுத்தி தன் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பணம் வசூல் செய்து கட்ட வைத்ததாகவும் கூறினார். இதற்கு உடந்தையாக சசிகலாவின் மருமகன் பார்த்தசாரதி, அவரது அண்ணன் மகன் பூஜா, அவரது நண்பர்கள் அலெக்ஸ் பாண்டியன், அருண் ஆகியோர் தன்னை தொடர்பு கொண்டு இதில் முதலீடு செய்ய வைத்ததாகவும், மொத்தமாக அவர்கள் தன்னிடமிருந்து 1,16,31,700 ரூபாய் பெற்றுக்கொண்டு இதுநாள் வரை பணத்தையும் கொடுக்காமல் தங்கத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். பணத்தை திரும்ப கேட்டு சென்றால் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், நீ போலீசில் புகார் அளித்தால் தன்னிடம் 1 ரூபாய் கூட பணம் வாங்க முடியாது என அவர்கள் மிரட்டி வருவதாகவும், தான் மட்டுமல்லாமல் தன்னை போன்ற பலரிடம் இதே போல ஏமாற்றி பல கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏமாற்றுவதாகவும் தெரிவித்தார். தமிழா, நான் காயின் கொடுக்க முடியாது, இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியல, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் காயின் வாங்கினா ஸ்டேஷனில் இருந்தேன். என்னோட உள்ளே கூட இட்டு போய் உட்கார வை, என்னால் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, உள்ளே உட்கார வைப்பா, நீ உட்கார வை, நான் பேசிக்கிறேன், நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். 3 கோடி ரூபா வரைக்கும் கம்ப்ளைண்ட் போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. அந்த அம்மா எல்லாருமே த்ரெட்னிங் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. என் மேலே போய் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நம்ம கொடுத்த கேஸின் அடிப்படையில் அந்த அம்மா மேலே கடந்த மார்ச் 25ஆம் தேதி எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியாச்சு. அந்த அம்மாவுக்கு உடந்தையா பார்த்தசாரதி, பூஜா, அருண், அலெக்ஸ் பாண்டியன் சொல்லிட்டு இன்னும் 4 பேர், 5 பேர் மேலேயுமே, இந்த அம்மா உட்பட 5 பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இதை அந்த அம்மா வந்து அவங்களோட ஒரு பலமாக பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க அந்த அம்மா கிட்ட போய் பணத்தை கேட்கும்போது அந்த அம்மா மிரட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு மட்டும் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியல, இதே தான். இப்போ நீங்கள் போய் கேஸ் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் தான் போடுவாங்க, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் அந்த அம்மா தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட எங்களை போன்ற பணங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுபடியும் மீட்டு கொடுக்கும்படி நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். பல பேரோட வாழ்வாதாரம் மொத்தமாக செதஞ்சு போச்சு. பல பேர் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக திரண்டு வந்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுக்களை புகார் பெட்டியில் போட்டுவிட்டு சென்றனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்து சசிகலா மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டு மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை மீட்டு தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரைப்பட பாணியில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளின் ஆசையை தூண்டி கோடிக்கணக்கில் பெண் தலைமையிலான கும்பல் ஒன்று பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு.